புஷ்பாவின் காடு. அஜித், முதலாளி அடம் போயிடுறாங்க. உதய்பூர்ல விறகே கிடைக்காதா? நம்ம இவ்வளோ விறக இவ்வளோ தூரத்துல இருந்து எடுத்துட்டு போகணுமா? ரமேஷ், இந்த விறகெல்லாம் உதய்பூர்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதுக்காக இதை எடுத்து போய் அங்க விற்கிறாங்க. 2 பேரும் ட்ரக் எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. 2 பக்கமும் அடர்ந்த காடு. அப்படி வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஐயோ, இப்போதான் இது பஞ்சர் ஆகணுமா? நம்ம கிட்ட இன்னொரு டயர் கூட இல்லையே, என்ன பண்றது? அஜித் 4 பக்கமும் காட்டை சுத்தி பார்த்தா அந்த காடு நல்லா அடர்ந்த காடு. ஆனா ரமேஷ், இது பார்க்கிறதுக்கு கொடூரமா இருக்கு. எவ்வளவு அமைதியா இருக்கு. அப்போ ரமேஷோட பார்வை தூரத்துல இருக்கிற மரங்கள் மேல போச்சு. அது சிகப்பு சந்தன மரங்கள் அங்க நிறைய இருந்துச்சு. அட, அங்க பாரு, சிவப்பு சந்தன மரம். அத பார்த்து அஜித் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அட ஆமா, இது சிவப்பு சந்தனத்தோட மரம். இது வித்தா நிறைய காசு வரும். அப்படி 2 பேரும் வேக வேகமா அங்கிருந்து அந்த சிகப்பு நிற சந்தன மரம் இருக்கிற பக்கத்துல போனாங்க. அங்க சிகப்பு நிற சந்தன மரம் நிறைய இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலே நிறைய மூலிகை செடிகளும் இருந்துச்சு. அட இங்க பாரு, இந்த செடி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? இத வச்சு கேன்சர் எல்லாம் குணமாக்கலாம்டா. ஆமா. அடேங்கப்பா, நாம இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டோம். நாம 2 பேருமே சேர்ந்து இந்த செடி வேறு மரத்தை நம்ம வெட்டி எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் நல்ல காசுக்கு வித்துடலாம். நம்ம கிட்ட காசு வரும். அப்படி 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு பின்னாடி நின்னு ஒரு முயல் அவங்க 2 பேரும் பேசினதை கேட்டுச்சு. இவங்க ஆம்பளைங்க, இவங்க எங்க எப்படி வந்தாங்க? வா, சீக்கிரமா நம்ம கிராமத்துக்கு போலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்க இருந்து எல்லா சந்தன மரம் வேறு செடியெல்லாம் நம்ம பிடுங்கி எடுத்துட்டு போயிடலாம். வாட போலாம். நாம கோடீஸ்வரனா ஆயிட்டோம். அப்படி 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. அட கடவுளே, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டுறத பத்தி பேசுறாங்க. இங்க இருக்கிற சந்தன மரம் மூலிகை எல்லாத்தையும் இவங்க வெட்டி எடுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் இந்த காடே நல்லா இருக்காதே. இல்ல, முதல்ல இந்த விஷயத்த போய் நான் புஷ்பா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி முயல் உடனே காட்டுக்குள்ள ஓடி போச்சு. அங்க நிறைய விலங்குகளும் பறவைகளும் இருந்துச்சுங்க. அட, புஷ்பா எங்க? புஷ்பாவை சீக்கிரமா கூப்பிடுங்க. என்னாச்சு? எதுக்கு நீ கத்துக்கிட்டே இருக்க? அட, நம்ம காடு ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. சீக்கிரமா புஷ்பாவை கூப்பிடுங்க. என்னாச்சு? என்ன ஆபத்து சொல்லு. அப்ப அவங்க சத்தத்தை கேட்டு குகைக்குள்ள இருந்த அந்த காட்டோர ராஜா புஷ்பா சிறுத்தை வெளியில வந்துச்சு. என்ன ஆச்சு? புஷ்பா, ஆபத்து, நம்ம காட்டுக்கு மனுஷங்க வந்திருக்காங்க. அத கேட்டது எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன? அது எப்படி சாத்தியம்? ஐயோ, எப்ப வரைக்கும் ஒரு மனுஷன் கூட இந்த காட்டுல காலை வைக்கல. திடீர்னு மனுஷன் எப்படி வராங்க? மனுஷங்க வந்திருந்தாங்க குரங்கண்ண. நான் என் கண்ணார அவங்கள பார்த்தேன். அப்புறம் புஷ்பா, இன்னொரு விஷயம், அவங்க இப்ப போய் இன்னும் நிறைய பேரை கூட கூப்பிட்டுக்கிட்டு இங்க வர போறாங்களாமா. எதுக்குன்னா அவங்க இங்க இருக்கிற சிகப்பு சந்தன மரத்தை வெட்டி எடுத்துட்டு போக போறாங்களாம். அப்படியே அந்த மூலிகை செடிகளையும் எடுத்துட்டு போறாங்களாம். இது கேட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன? ஐயோ, அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம காடு நாசமாயிடுமே. புஷ்பா, இப்போ நம்ம என்ன பண்றது? இது ரொம்ப பெரிய பிரச்சனை. புஷ்பா இந்த காட்டுல இருந்து ஒரு குச்சி கூட எடுக்க விட மாட்டான். நாளைக்கு அவங்க வரட்டும். அவங்க இங்க கால் வச்சாங்கன்னா திரும்பி போறதுக்கு அவங்களுக்கு காலே இருக்காது. என்ன பண்ண போற புஷ்பா, சொல்லு. நாளைக்கு எல்லாருமே ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நம்ம மறைஞ்சு இருக்கலாம். எப்போ அவங்க நம்ம காட்டுக்கு வராங்களோ அப்போ அவங்க உடம்ப பிச்சு வீசிடலாம். அவங்க எந்த மாதிரி சாவு கொடுக்கணும்னா அதுக்கப்புறம் மனுஷங்க மட்டுமில்ல, மற்ற காட்டோட பறவை கூட புஷ்பாவோட காட்டுக்கு வரணும்னா யோசிக்கணும். இந்த காடு புஷ்பாவுக்கு சொந்தம். புஷ்பாவை பார்த்து அக்கத்து பக்கத்து காடுல இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. புஷ்பாவாலேயே யாருக்கும் இந்த காட்டுக்கு வர்றதுக்கு தைரியமே இருக்காது. அந்த காட்டுல இருக்கிற நிறைய மரங்கள் விலை அதிகமான சிகப்பு நிற சந்தன மரங்கள். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மூலிகை செடிகளுக்கும் விலை அதிகம். புஷ்பா இப்ப காட்டை பாதுகாக்கணும்னு இருந்தான். வாங்க, நம்ம எல்லாருமே ஆயுதத்தை தயார் பண்ணலாம். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா விலங்குகளும் கட்டையையும் கல்லையும் வச்சு ஆயுதங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புஷ்பா அதோட குகை வாசல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இந்த காட்டுக்கு யாரு வந்தாலும் கூட நான் அவனை விட மாட்டேன். அப்போ அங்கே நின்னுக்கிட்டு இருந்த ஒரு நரி இத கேட்டுச்சு. புஷ்பா,
நீ என்ன பண்ணாலும் நாளைக்கு வரப்போற மனுஷங்களை உன்னால தடுக்க முடியாது. பல நாட்களுக்கு அப்புறமா உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத அவ்வளவு சீக்கிரமா நான் விட்டுடுவேனா அப்படின்னு சொல்லி நரி அங்கிருந்து போச்சு. நரி தன்னுடைய ராஜா மேலேயே எதுக்காக இவ்வளவு வன்மத்தை கொட்டுது அது தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளாஷ்பேக்ல. நான் இந்த மான்குட்டியை சீக்கிரமாக சாப்பிட்றேன். யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா புஷ்பம் என்ன கொன்னுருவாங்க. இதுதான் ஜுமுரு பூனை. இதுதான் அந்த நரியோட புருஷன். ஜுமுரு பூனை உயிரோட இருக்கிற ஒரு மான்குட்டிய மனசாட்சியே இல்லாம கொண்டு போட்டுருச்சு. அப்பதாங்க நிம்மி நரி வந்துச்சு. என்ன பண்ணிருக்கு ஜுமுரு நீ? புஷ்பாவுக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். புஷ்பா என்னை பார்த்தா மட்டும்தானே கொல்லுவாங்க. நிம்மி நீயும் என் கூட ஒன்றா சேர்ந்து சாப்பிடு. எவ்வளோ ருசியாக இருக்கு தெரியுமா இது? ஜுமுரு உனக்கு என்ன பைத்தியமா? முதல்ல நீ இங்கிருந்து போ. உனக்கு தெரியும்ல இந்த காட்டுல ஏதாவது விலங்கு கொண்டா அதுக்கான தண்டனை எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அப்புறம் புஷ்பா உன்ன உயிரிடவே விட மாட்டான். ஐயோ அந்த புஷ்பா பற்றி விட்டுருப்பேன். புஷ்பாவுடைய அந்த காட்டுல ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. ஒருவேளை அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளை வேற யாராவது கொண்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது புஷ்பாவுடைய ரூல் தான். அதனாலதான் புஷ்பாவோட காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் இன்னொரு காட்டுல இருக்கிற விலங்குகளை தான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம். சரியா அந்த நேரத்துக்கு தான் புஷ்பாவும் காட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து ஜுமுரு கொலை பண்ணத பாத்துட்டாங்க. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? மான்குட்டியே நீ கொன்னு போட்டியா? உனக்கு தெரியும்ல இந்த காட்டோட ரூல்ஸ் என்னன்னு. புஷ்பா என் புருஷன் பண்ணது தப்புதான். அவரை மன்னிச்சிடு. இனிமே இவரு இப்படி நிச்சயமா பண்ண மாட்டாரு. தப்பு இல்ல, பெரிய தப்பு அவன் பண்ணிருக்கா. கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவனை பிடிச்சி தூக்கிட்டு போங்க. எல்லாரும் ஜுமுருவை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போனாங்க. வேண்டாம் வேண்டாம் புஷ்பா, அப்படி பண்ணாத. நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், என்னுடைய புருஷனை கொன்னுடாத. ஆனா யாருமே நரியோட பேச்ச கேட்கல. காட்டுல இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்துக்கிட்ட அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. அங்கதான் தண்டனை கொடுக்கறது புஷ்பாவுடைய வழக்கம். புஷ்பா கருணை காட்டு, என்னுடைய புருஷனை விட்டுடு புஷ்பா, ப்ளீஸ் விட்டுடு புஷ்பா. இந்த பூனையை இதுல போடுங்க. இதுல விறகெல்லாம் போட்டு இவனை எரிச்சிருங்க. இதுதான் இவனுக்கு தண்டனை. உடனே அந்த பூனைய அந்த பள்ளத்துல போட்டு அதுக்கு மேல விறகு போட்டு அதுக்கப்புறமா அந்த விறகுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. அந்த நெருப்புல அந்த பூனை எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. நரி மட்டுமே அங்க உக்காந்துக்கிட்டு சத்தமா அழுதுகிட்டு இருந்துச்சு. புஷ்பா நீ பண்ணது சரியில்லை. என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயமா இதுக்கு ஒண்ணு பழி வாங்குவ பாரு. கவலைப்படாத ஜுமுரு, நாளைக்கு உன்னை கொன்னதுக்காக நான் புஷ்பாவை பழி தீர்க்க போறேன். நாளைக்கு அந்த மனுஷனுங்க வந்த உடனே புஷ்பாவை அவனுங்க கொண்டு போட்டுருவானுங்க. புஷ்பாவோட கொடூரமான சாவை பார்த்து இந்த காடு நாளைக்கு அதிர போகுது. அடுத்த நாள் காலையில புஷ்பாவும் காட்டை சேர்ந்த எல்லா விலங்குகளும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து சேர்ந்தாங்க. புஷ்பா நாங்க தயார்தான். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்க. மனுஷங்க இந்த காட்டுக்குள்ள வரும்போது அவங்கள அடிச்சு அடிச்சு அவங்க உடம்ப சட்னி ஆக்கிருங்க. அப்படியே எல்லாரும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நரி யாருக்கும் தெரியாம காட்டை விட்டு வெளியில இருக்கிற ஒரு ரோட்டுக்கு வந்துச்சு. இங்கேயே அந்த மனுஷங்களை நான் தடுத்து நிப்பாட்டி ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரமேஷ் அவனுடைய கூட்டாளிங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தான். அப்போ அந்த ட்ரக் காட்டுல ஒரு இடத்துல நின்னுச்சு. இந்த காட்டுல தான் சிவப்பு சந்தன கட்டையெல்லாம் இருக்கு. அப்ப நரி அந்த மனுஷங்க பக்கத்துல வந்துச்சு. இங்க பாருங்க, நீங்க இந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா புஷ்பாவும் அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்களை உயிரோடு கொண்டு போட்டுருவாங்க. அதை கேட்டு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நரி புஷ்பாவை பத்தி எல்லா விஷயத்தையுமே எல்லா பிளானையுமே சொல்லிடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன பண்றது இப்போ? ஒண்ணு பண்ணுங்க, பாதி பேரு காட்டோட முன்னாடி வழியா போங்க, பாதி பேரு பின்னாடி வழியா. நம்ம கையில வலையை எடுத்துட்டு போலாம். அப்புறம் 2 பேரும் நம்ம புகை போடலாம். நரி சொன்னபடி சில பேர் காட்டுக்கு முன்னாடி வழியா போனாங்க, சில பேர் பின்னாடி வழியா. எல்லார் கையிலயும் வலையும் இருந்துச்சு. காட்டுக்குள்ள போன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு புகைய மூட்டுனாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே கண்ணுக்கு தெரியவே இல்ல. இந்த புகை எங்கிருந்து வருது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. புஷ்பா அந்த புகையில உள்ள போச்சு. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற புகை எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புஷ்பா நல்லா பார்த்துச்சு. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் அந்த மனுஷங்க வலையில போட்டு அடிச்சிட்டாங்க. ஐயோ! அப்போ பின்னாடி இருந்த 2 ஆட்கள்
வலைய போட்டு புஷ்பாவையும் அடிச்சு வச்சுட்டாங்க. ஏய் என்ன விட்டுருங்க, விடுங்க. புஷ்பா, எங்களை காப்பாத்து. புஷ்பா, ஏதாச்சும் பண்ணு. மனுஷங்க ஒரு பெரிய வலையில மத்த விலங்குகள் எல்லாரையுமே போட்டு வளைச்சு வச்சிருந்தாங்க. புஷ்பாவை தனி வலையில போட்டு வச்சிருந்தாங்க. நரி இப்ப அவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஏய் நரிய, உன்னாலத்தான் இத்தனை பேரை நாங்க பிடிச்சிட்டோம். நண்பர்களே, சீக்கிரமா இங்கிருந்து எல்லா மரத்தை வெட்டி வீசுங்க. எல்லாரும் காட்டுல இருக்கிற சந்தன மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஏய் மனுஷா, என் காட்டுல இருந்து மரத்தை வெட்டினா எல்லாரையும் நான் கொன்னு போட்டுருவேன். அடா சுமாரு, கொன்னுருவானா? முதல்ல உன்ன நீ காப்பாத்திக்கோ. என் காட்டு மக்கள் மேல ஆன, உனக்கு தைரியம் இருந்தா ஒரு வாட்டி இந்த வலையிலிருந்து விட்டு பாரு. உன்னை எப்படி பிச்சு போடுவேனா, நீ மனுஷ மாதிரி இருக்க மாட்ட, விலங்கு மாதிரி கூட இருக்க மாட்ட. பாத்தியா, இந்த புஷ்பா இப்படிப்பட்டவன் தான். மத்தவங்கள அப்புறமா கொண்டுக்கோ, முதல்ல இந்த புஷ்பாவை கொல்லு. இவன் சாவ பாக்குறதுக்காகவே பல வருஷமா என் நெஞ்சில ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நரியோட கெட்ட எண்ணத்தை பார்த்து காட்டு விலங்குகள் எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய நீ விலங்கா இருந்து மனுஷங்களுக்கு உதவி பண்றியா? ஏய் நரிய, இதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு பாரு. முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்க புஷ்பா, அதுக்கப்புறமா என்ன கொல்லலாம் நீ. இந்த பக்கம் மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து மரங்களை ஒன்னொன்னா வெட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேர் அங்க இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளை கொண்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேணாம் வேணாம், எங்களை காப்பாத்து புஷ்பா, அடிக்காதீங்க, காப்பாத்து புஷ்பா. ரமேஷும் அஜித்தும் மனசாட்சியே இல்லாம விலங்குகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லா விலங்குகளும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என் காட்டு வாசிங்களை விட்டுரு. அப்போ எலிக்கூட்டம் மெதுவா புஷ்பா பக்கத்துல வந்துச்சுங்க. சீக்கிரமா இந்த வலையை அறுத்து போனுங்க, சீக்கிரம். எல்லா எலிங்களும் புஷ்பாவோட வலைய மெதுவா கடிக்க ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்ச நேரத்துல மொத்த வலையுமே அந்த எலிக்கூட்டம் கடிச்சு போட்டுருச்சு. இப்போ புஷ்பா அந்த வலையை விட்டு வெளியில வந்துடுச்சு. உடனே புஷ்பா ரொம்பவும் கோவத்தோட எல்லாரையும் தாக்கி ஒரே ஒரு அடியில எல்லாரையுமே கொன்னு போட்டுருச்சு. அதை பார்த்து ரமேஷ் அஜித் 2 பேருமே பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இது என்ன பண்ணுது? ஓடுங்க இங்கிருந்து. அப்படி சொல்லி அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. புஷ்பா விடாம துரத்தி அவங்க 2 பேரையும் கூட கொண்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவங்க வெட்டின அந்த சந்தன மரத்தை வச்சே அவங்க எல்லாரையும் மேல போட்டு நெருப்பு வச்சு அவங்க எல்லாரையுமே கொளுத்தி போட்டுருச்சு. இதை பார்த்து நரி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. புஷ்பா தலைய தூக்கிடுவா, யார் முன்னாடியும் தலை குனிய மாட்டா. என்ன மன்னிச்சிடு புஷ்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் புஷ்பா, என்னை எதுவும் பண்ணிடாத, என்ன மன்னிச்சிடு புஷ்பா. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணா தண்டனை ஏத்துக்கணும். இதுதான் புஷ்பாவோட வேலை. அப்படி சொல்லி புஷ்பா அந்த நரியை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்புல தூக்கி போட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துல நரியும் அந்த நெருப்புல எரிஞ்சு அங்கேயே செத்து போயிடுச்சு. புஷ்பராஜ், இந்த காட்டுல எப்ப வரைக்கும் புஷ்பா இருக்கானோ எங்க ஒரு பறவை கூட சாக முடியாது. அத பார்த்து எல்லாரும் புஷ்பாவை ரொம்பவும் பாராட்டினாங்க. இப்படி புஷ்பா பண்ண இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்குனா அந்த காட்டு வழியில இருக்கிற ரோட்டுல யாருமே வரது கிடையாது. இப்படி புஷ்பா தன்னுடைய காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுத்து எந்த ஆபத்தும் வராம அவங்கள நல்லபடியா பாத்துக்குச்சு.